to my channel Physics Died with Hannah. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, 12th ஸ்டாண்டர்டில் வர ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இப்போ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட டாபிக்ஸை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி சயின்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் தெரியும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரி. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் இப்போ 12th கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 11th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வாட் ஆர் ஆல் தி பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ 10th-லேருந்து 11th போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய அப்கமிங் வீடியோஸில் 11th டாபிக்ஸ் நான் கவர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க என்ன பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் என்னென்னு. அதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஒன் ஆஃப் தி பிரான்ச்சஸ். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா, இது வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா என்னென்னு தெரியறதுக்கு நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். எலக்ட்ரோ அப்படின்னா சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எலக்ட்ரிக் சார்ஜஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ரெஸ்ட், ஸ்டேபிள், அதாவது விச் வில் நாட் மூவ், அதுதான். அப்போ சார்ஜஸ் அட் ரெஸ்ட், அதுதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ், அதாவது பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி விச் டீல்ஸ் வித் ஸ்டேஷ்னரி சார்ஜஸ், அதாவது சார்ஜஸ் அட் ரெஸ்ட். அதை பற்றி நம்ம படிக்கிறதா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எஸ், ஸோ சார்ஜஸ்னால் உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் அது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் உங்களுக்கு தெரியும், as well as நெகட்டிவ் சார்ஜஸும் உங்களுக்கு தெரியும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியும். ஸோ சார்ஜஸ் வந்து எப்படி டிஸ்கவர் ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். 18th century அமெரிக்கன் சயின்டிஸ்ட் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக சார்ஜஸை இன்வென்ட் பண்ணார், டிஸ்கவர் பண்ணார். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்னு நேம் பண்ணதும் அவர் தான் நம்ம சொல்லலாம். ஸோ சார்ஜ்னால் என்ன, வெறும் கரண்ட்டு அது மட்டும் தான் சார்ஜா அப்படின்னா இல்லை. எல்லா ஆப்ஜெக்ட்ஸ், எல்லா மெட்டீரியலுமே சார்ஜ் ஆகிற ஒரு ப்ராப்பர்ட்டி, சார்ஜிங் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லா மெட்டீரியல்ஸுக்குமே இருக்குது. அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சாகணும். எலக்ட்ரிக் சார்ஜஸோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ ஒன்றும் இல்லை, பேசிக்காக நமக்கு என்னென்னா, நம்மளாம் ஸ்கூல் டைமில் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்கேல் வந்து எடுத்து நம்மளை ஸ்வெட்டர்லையோ ஏதாவது ரப்பர் ஏதாச்சும் ஒரு கிளாத்லேன்னு வந்து நம்ம ரப் பண்ணிட்டக்கப்புறம் ஏதாவது ஒரு பிட்ஸ் ஆஃப் பேப்பரில் கொண்டு போய் நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணும்போது அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பர் அப்படியே அந்த ஸ்கேலில் அட்ராக்ட் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக விளாண்டுருக்கலாம். ஆனால் அதுதான் நம்ம சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்கேலை நீங்கள் ஒரு இன்னொரு மெட்டீரியலை கொண்டு போய் ரப் பண்ணும்போது அதுக்கு என்ன ஆகுதுன்னா, சார்ஜ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறனால தான் நாட் ஓன்லி பேப்பர்ஸ், ஏதாச்சும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும், ஏதாச்சும் ஒன்று பக்கம் நீங்கள் கொண்டு போய் வைக்கும் போது அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம ஒரு கிளாஸ் ராட் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல் தி மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு தெரியும். அப்போ ஆட்டமில் வந்து என்ன இருக்கும், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ். ஸோ நியூட்ரான் வந்து நியூட்ரலி சார்ஜ், அதாவது நோ சார்ஜ். ஸோ அது நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ், ப்ரோட்டான் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் தெரியும். அப்போது கிளாஸ் ராடில் நம்பர் ஆஃப் நிறைய நம்பர் ஆஃப் இது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. இப்போ கிளாஸும் ஒரு மேட்டர் தான், அதில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். எல்லா ஆட்டம்ஸ்லையுமே எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்கும், அதுவும் ஈக்குவலாக இருக்கும்னு நமக்கு தெரியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஒரு 5 இருக்குன்னா நிறையா இருக்கும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். பாசிட்டிவ் சார்ஜ் 5 இருந்ததுன்னா நெகட்டிவ் சார்ஜும் அதே 5 தான் இருக்கும். எஸ், அப்போது 100 பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அதே 100 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்படி இருக்கும் போது இந்த நாட் ஓன்லி கிளாஸ் ராட், எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்தோன்னா இங்கே சில்க் கிளாத் இருக்கும். அப்போ சில்க் கிளாத்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த மெட்டீரியல்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சார்ஜாக இருக்காது, அது நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரலாக நோ சார்ஜ் அப்படின்னு சொல்ல, அதாவது இதோட நெட் சார்ஜ் வந்து 0. நெட்டுனா டோட்டல் சார்ஜ். ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜோட நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவல் நம்பரில் இருக்கிறனால இந்த மெட்டீரியலோட நெட் சார்ஜ், அதாவது டோட்டல் சார்ஜ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். அதாவது இந்த மெட்டீரியல் வந்து இப்போ என்னவாக இருக்குதுன்னா நியூட்ரலாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம், சார்ஜாக இல்லை. ஏன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால. அதே மாதிரி தான் எல்லா மெட்டீரியல்ஸுமே இங்கே ரப்பர் எடுத்துருக்கும் எல்லாமே. ஸோ இப்போது உங்களுக்கு இந்த கிளாஸ் ராடை சார்ஜ்டு மெட்டீரியலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சில்க் கிளாத்தையும் இந்த கிளாஸ் ரோடையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து ரப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, அங்கே ஒரு இன்விசிபிள் ஹேப்பனிங் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். என்ன அப்படின்னா,
சில்க் கிளாத்லேருந்து இந்த கிளாஸ் ராடுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? சில்க் கிளாத்தையும் இதுவும் நீங்கள் ரப் பண்ணும்போது சில்க் கிளாத்தில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜஸ் கிளாஸ் ராடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு இப்போது 5 நம்பர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இங்கேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா சேம் ஈக்குவல் 5 நம்பர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கிளாஸ் ராட்லேருந்து சில்க் கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். நாட் ஒன்லி 5, எவ்வளோ அளவுக்கு சில்க் கிளாத்லேருந்து இங்கே கிளாஸ் ராடுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் போயிட்டே இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜஸும் இங்கே வந்து ரீச் ஆகிடும், டோட்டல் நெகட்டிவ் சார்ஜஸும் இங்கே வந்து ரீச் ஆகிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு? கிளாஸ் ராட் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் சில்க் கிளாத் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து டேக்ஸ் ப்ளேஸ் ஆகிடும். இப்போ நம்ம சொல்லலாம் கிளாஸ் ராட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட், சில்க் கிளாத் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். இப்போ தான் என்ன இருக்குது? 2 மெட்டீரியலும் சார்ஜ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஈக்குவலாக இருந்தது. அதனால் இதோட நெட் சார்ஜ் 0 நியூட்ரல். அதே மாதிரி சில்க் கிளாத்லேயும் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தனால இதுவும் நெட் சார்ஜ் வந்து 0 நியூட்ரலாக இருந்தது. ரப் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கிளாஸ் ராடுக்கும் நெகட்டிவ் சார்ஜஸ் சில்க் கிளாத்துக்கும் போய் கிளாஸ் ராடு பாசிட்டிவ்லி சார்ஜ்டாகவும் சில்க் கிளாத் நெகட்டிவ்லி சார்ஜ்டாகவும் கன்வெர்ட் ஆகிடுச்சின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? கிளாஸ் ராட் இஸ் சார்ஜ்ட், சில்க் கிளாத்தும் சார்ஜாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி தான் ஃபர் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் அதே தான். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், ரப்பர்லேயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ரப் பண்ண ஆரம்பிச்சதும் அதே மாதிரி ரப்பர்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கேயும் ஃபர்லேருந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கே போய் ஃபர் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகும், ரப்பர் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகும் மாற ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்போது இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரப் பண்ணுறது மூலமாக தான் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சு சார்ஜ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த டேர்மை நம்ம என்ன சொல்கிறோம்னா சார்ஜிங் தி ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ ரப்பிங் இஸ் கால்ட் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னா ஏதோ ஒரு பேட்டரியோ எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு மெட்டீரியலை நீங்கள் சார்ஜ் பண்ணணும். எப்படின்னா ரப் பண்ணது மூலமாக நீங்கள் எந்த பேட்டரி கொடுக்கல, வோல்ட் கொடுக்கல, இது கொடுக்கல. ஆனால் இந்த கிளாஸ் ரோடு சில்க் கிளாத்து இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாகவும் இது நெகட்டிவ் சார்ஜாகவும் மாறி இருக்குது. எப்படின்னா ரெண்டுத்தையும் நம்ம ரப் பண்ணோம். ஸோ ரப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் வந்து இங்கே டேக்ஸ் ப்ளேஸ் ஆனனால இந்த 2 மெட்டீரியல்ஸும் வந்துட்டு இந்த மெட்டீரியல்ஸும் என்ன ஆயிருக்குன்னா சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ ரப் பண்ணுறது மூலமாக மெட்டீரியல்ஸ் அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சார்ஜ் ஆச்சுன்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ எங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து என்ன பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்துட்டு சார்ஜஸை வந்து அவர் டிஸ்கவர் பண்ணார்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது லைக் சார்ஜஸ் அன்லைக் சார்ஜஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ லைக் சார்ஜஸ் அப்படின்னா தி சேம் சார்ஜஸ் என்ன சொல்லலாம், பாசிட்டிவ் 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 நெகட்டிவ் நெகட்டிவ். அன்லைக் சார்ஜஸ்னால் நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இப்போது இது மேக்னெட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான். சவுத் அண்ட் சவுத் போல் வந்து வில் நாட் அட்ராக்ட் ரிப்பல் ஆகும், சவுத் அண்ட் நார்த் போல் மட்டும்தான் அட்ராக்ட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் சார்ஜஸ்லேயும் லைக் சார்ஜஸ் ஆல்வேஸ் ரிப்பல்ஸ், அன்லைக் சார்ஜஸ் ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ். ஓகேயா? ஸோ இதுக்கு வந்து என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சீலிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சீலிங்கில் வந்து நீங்கள் ஒரு சில்க் த்ரெட்டோ ஏதோ த்ரெட்டை வந்து நீங்கள் ஹேங் பண்ணியிருக்கீங்க. அந்த த்ரெட்டில் இப்போ நீங்கள் இங்கே ரப் பண்ணி இந்த கிளாஸோட பாசிட்டிவ் சார்ஜாக பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த ராடை இந்த சீலிங்கில் வந்து த்ரெட் யூஸ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ இது என்ன ராட்? பாசிட்டிவ்லி சார்ஜ் ராட். ஸோ இதே ராடுக்கு பக்கத்தில் ஒரு ரப்பர், இங்கே இந்த ரப்பர் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கா, அந்த ரப்பரை கொண்டு போய் பக்கத்தில் நீங்கள் வைக்கும் போது இது என்னது ராட்? நெகட்டிவ்லி சார்ஜ் ராட். பக்கத்தில் வைக்கும் போது என்ன ஆகும்னா இட் ஸ்டார்ட்ஸ் attracting because this is positively charged material, this is negatively charged material. அதே வந்து இன்னொரு த்ரெட்டில் வந்து அதே நீங்கள் இன்னொரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ராடை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இன்னொரு பாசிட்டிவ்லி சார்ஜ் ராடையோ ரப்பரையோ ஏதோ ஒன்று கொண்டு போய் நீங்கள் பக்கத்தில் வைக்கும் போது it will not attract, it repels. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரியும்னா லைக் சார்ஜஸ் ஆல்வேஸ் ரிப்பல்ஸ், அன்லைக் சார்ஜஸ் ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். ஸோ உங்களுக்கு சார்ஜ் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு கரண்ட்டோ எந்த வோல்ட் அந்த மாதிரி எதுவுமே பேட்ரி எதுவும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மெட்டீரியல் வந்து சார்ஜ் ஆகுதுன்னா டியூ டு ரப்பிங்னால் ஆகும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ
இப்போ இந்த சார்ஜோட எஸ்ஐ யூனிட் உங்களுக்கு என்னென்னு தெரியணும் இல்லையா? ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த சார்ஜஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சார்ஜஸோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் இன்னும் கூட இதனுடைய நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே டாபிக் என்டையராக உங்களுக்கு தமிழில் ஃபுல்லாக எல்லா டெக்னிக்கல் வேர்ட்ஸுமே தமிழில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். நான் ஃபுல்லாக உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ வாண்ட் மீ டு போஸ்ட் திஸ் வீடியோ entirely in English, you can post me in comment section. I'll teach you in English. So thank you. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஒரு வீடியோஸ் போகும்போது அந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து சேரும், நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.